ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது புளிக்காய்ச்சல். நான் ஏற்கனவே வேறு ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பாருங்க. இது ரெண்டாவது மெத்தட். அதில் பொடியெலாம் எதுவுமே போடாமல் பண்ணியிருக்கேன். இது பொடி போட்டு பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்ன எடுத்துகிட்டு இருக்கோன்னா, ஒரு 200 கிராம் புளி. புது புளி ஒரு 100 கிராம், பழைய புளி ஒரு 100 கிராம், புதுசு பழசு ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் ஒரு 25 மிளகாய் கிள்ளி வச்சுட்டுருக்கேன். ஒரு 200 எண்ணெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன், நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், பெருங்காயம். அப்புறம் நமக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, உப்பு, வேர்க்கடலை வேணும். இப்போ நான் அது வேர்க்கடலை வைக்கலை, லாஸ்ட்டில் தான் வறுத்து போட போகிறேன். அதனால் அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது இல்லாமல் நம்மளுக்கு என்ன வேணும்னா, வறுத்து பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். வெந்தயத்தை இதை மிக்சியில் போட்டு தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் போடணுங்கிறது இல்லை, அதை போடும்போது காமிக்கிறேன். தேவையான அளவு போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இதெல்லாம் வறுத்தே வச்சுருக்கேன் நான். கடலைப்பருப்பு, தனியா ஒரு கப்பு, அதுக்கப்புறம் மிளகா ஒரு 10 மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் புளி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 தடவையாக முதல்ல நல்லா வெந்நீர் வச்சுட்டுருங்கோ. வெந்நீர் நல்லா ஒரு 4 டம்ளர் வெந்நீர் வச்சுட்டு அதில் நல்லா பொங்கின உடனே இதை போட்டு மூடி வச்சுருங்கோ. அது நல்லா ஆறின பிறகு நல்லா இது பண்ணேன்னா புழிஞ்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா திருப்பி அமுக்கி நல்லா எடுத்துக்கோங்க. அந்த சாரையும் எடுத்துட்டு அதை நல்லா வடிகட்டி ஒரு கல்லும் இல்லாமல் இந்த வச்சுருக்கேன். இந்த லிக்விட் பதத்தில் இருக்கட்டும். மிளகாயெல்லாம் மிளகா எப்படி இருக்கும்னு தெரியாது, அதுக்கு தகுந்தபடி தான் நம்மளுக்கு காரம் போடணும். சப்போஸ் நம்ம இப்போ போடுற மிளகாயில் காரம் இல்லை அப்படின்னா நம்ம அரைச்சி விட்றோம் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம மிளகா சேர்த்துக்கலாம். இது எப்படி காரம் வருதுன்னு நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும். இதுதான் நம்மளுக்கு புளிக்காய்ச்சல் செய்ய தேவையான பொருட்கள். அடுப்பில் வாணா வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சுடட்டும். கடுகு போடுங்கோ. கடுகு நல்லா வெடிச்சுட்டு இப்போ பெருங்காயத்தை போட்டுக்கலாம். பெருங்காயம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. வேர்க்கடலை இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் போடலாம். வேர்க்கடலை என்கிட்ட இப்போது வரும், அதனால் நான் கடைசியில் போடலான்னு வச்சுட்டுருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் கொஞ்சம் செவக்கட்டும். அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலையை போட்டுருங்கோ. பார்த்து போடுங்க, வெடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு 25 மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாயும் இதில் சேர்த்துருங்க. இது மிளகாயும் நல்லா செவந்து வரட்டும். எல்லாம் நல்லா வறுபட்டுருத்து. அது பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா இப்படி கோல்டன் கலரில் வரணும். நல்லா மிளகாயும் கொஞ்சம் கலர் மாறி வரணும். வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு 5 டம்ளர் இந்த மாதிரி டம்ளரில் கரைச்சி வச்சுட்டுருக்கேன் ஜலம் விட்டு. ஸோ அந்த 5ஐயும் நம்ம இது பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா விடுங்க.
அவ்வளோதான். இது வந்து கொதிக்க ரொம்ப நேரம் ஆகும். நல்லா கொதிக்கட்டும். புளி வந்து கொஞ்சம் நல்லா அப்போ தான் அந்த வாசனை எல்லாம் போகும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடியை போய் போட்டுருங்க, பரவாயில்ல. வெந்தயம் மட்டும் அரைச்சிட்டு கடைசியில் போட்டுக்கணும் வெந்தய பொடி. கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தெறிக்கும். நீங்கள் வந்து நல்லா ஏதாவது பெரிய மூடி மாதிரி இருந்தால் மூடி போட்டு கலரிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிம்மில் தான் வச்சு பண்ணணும். ரொம்ப பெருசில் வச்சேன்னா அது தெறிக்கும் வெளியில். அது நல்லா கொதிக்கட்டும். நிறைய டைம் எடுக்கும். நான் அப்புறம் காமிக்கிறேன். நம்மளோட புளிக்காய்ச்சல் நல்லா அருமையாக கொதிச்சுன்னு இருக்கு. நான் கொஞ்சம் பெரிய வானாயில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப வெளியில் தெறிக்கலை, கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே தெறிக்கிறது. இன்னும் கொஞ்சம் வத்திடுத்துன்னா ரொம்ப வெளியில் தெறிக்காது. இது ஆகட்டும். அதுக்குள்ளே மீன் வயல் நம்ம இந்த பொடியெல்லாம் அரைச்சிடலாம். இப்போ அந்த கடலைப்பருப்பு, தனியா, மிளகா, வத்தல், பெருங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டுருக்கோம். அதுக்கு எவ்வளோ காரம், அந்த நம்ம போட்டதுக்கு எவ்வளோ காரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவு இந்த பொடி போட்டுட்டா போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வெந்தயத்தை நல்லா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் பொடி பண்ணிட்டேன். இதுலேயும் கொஞ்சம் போட்டுட்டா போகிறோம். அப்புறம் வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இன்னும் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இன்னும் டைம் எடுக்கும். அதை நான் சின்னது பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புளி வந்து நல்லா வேகும். புளி ஜலம் வந்து நல்லா வேகணும் உங்களுக்கு. சுண்டட்டும். உப்பு போட்டுட்டேன். ஏற்கனவே நம்ம வந்து 150 எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 75 கிட்டத்தட்ட விடுறேன். ஒரு 150, 200, 225, ஒரு 200 to 250 கிராம்ஸ்குள்ளே தேவைப்படும். இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சணும். கலரை பற்றில எவ்வளோ ஜும்முன்னு இருக்குது. இன்னும் கொதிச்சுன்னு இருக்குது. இது வந்து ஒரு 45 to 50 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இது நல்லா ஓரளவுக்கு இதுவாக எடுத்து அதனால் வெல்லத்தை போட்டுடலாம். வெல்லத்தை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தய பவுடர் போட்டுக்கோங்க போதும். இப்போ தான் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. அது நல்லா எண்ணெய் பிரியட்டும். எண்ணெயெல்லாம் பாருங்க, நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. தெரியறதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து எதுக்கு பண்ணுறேன், என்ன இவ்வளோ பொடியெல்லாம் மாமி டெய்லி போடுறாளே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது நான் எதுக்கு பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேருந்து கொஞ்சோண்டு என் பேரனுக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு காரம் வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை போட்டு கலந்துக்கலாம். பேரன் அவனும் காரம் சாப்பிடுவான். அதனால் கொஞ்சோண்டு முதல்ல பொடி போட்டு அவனுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெரியவா கொஞ்சம் காரம் சாப்பிடுவா இல்லையா, அதனால இந்த இது பண்ண அளவுக்கு போகும். அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிட்டு, அதனால நம்ம பண்ணினதில் ஒரு கொஞ்சோண்டு வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் போடுறேன். காரம் வேணும் அப்படின்னா நம்ம சாதம் கலக்கறச்சே கூட அந்த பொடியை போட்டு கலந்துக்கலாம். இப்போ தான் மொத்தமும் போடணுங்கிறது இல்லை. அது சாதம் சாப்பிட்றச்சே கூட உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா அந்த பொடியை நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு சாதத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்ச பொடி தான் அது. ஸோ நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். நம்ம பண்ணின புளிக்காய்ச்சலை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இலுப்பச்சட்டியில் இருக்குது. அது நல்லா சூடு ஆறின பிறகு கருட வேகாஸில் பேக்கிங்க்கு போகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.